மகான் துளசிதாசர் 12ஆம் பகுதி. ரத்னாவளியின் அறை அந்த மாளிகையின் பின்புறம் இருப்பதும், அந்த பின்புறத்தில் வீட்டின் பின்னால் இருந்த நந்தவனத்தை கண்டபடி 2 பெரிய சாளரங்கள் இருப்பதும் தாசருக்கு தற்சமயம் நினைவிற்கு வந்தது. முன்பக்கம் இருக்கும் கதவை தட்டி உள்ளே நுழைந்தால் தன்னை தவறாக எண்ணிவிடுவார்கள் என்ற எண்ணம் கொண்ட தாசர், நாம் பின்பக்கம் இருக்கின்ற அந்த சாளரம் வழியாக ஏறி உள்ளே குதித்தால் யாருக்கு தெரிய போகிறது என்று எண்ணி, இன்றைக்கு ராத்திரி ரத்னாவளியோடு இருந்துவிட்டு நாளை விடிவதற்கு முன் எவரும் அறியாமல் சென்று விடலாம். 10 நாள் பிரிந்திருக்கிற ரத்னாவளியும் தன்னை கண்டால் மிகவும் சந்தோஷம் கொள்வாள் என்று எண்ணினாள். ரத்னாவளியின் உள்மனதை தெரிந்து கொள்ளாமல் தப்பு கணக்கு போட்டவர் தமது திட்டப்படியே ரத்னாவளியின் அறை சாளரத்தின் வழியே ஏறி அவள் அறையினுள் குதித்தார். சப்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள் ஏதோ நிழல் ஆடவும் பெரிய குரலில் அலறினாள். ஆனால் அவள் போட்ட கூச்சல் அப்பொழுது இடித்த பெரிய இடியில் அடங்கி போயிற்று. அதற்குள் அவசரமாகவே ரத்னாவளி, பயப்படாதே, நான் தான் என்று மெல்லிய குரலில் கூறிக்கொண்டே தாசர் அவள் முன்பு தன் ஆடையிலிருந்து தண்ணீர் சொட்ட சொட்ட போய் நின்றாள். அதிர்ந்து போனாள் ரத்னாவளி. நீங்களா? இது என்ன திருடன் போல் பின்பக்கமாக சாளரம் வழியாக ஏறி குதித்து வந்திருக்கிறீர்கள்? ஏன் முன்பக்கம் கதவை எவரும் திறக்கவில்லையா? தாசர் தற்பொழுது அவளை கண்டு குழைந்தார். இல்லை ரத்னாவளி, நான் கதவை தட்டவில்லை. ரொம்ப கூச்சமாக இருந்தது. ஆனால் அதே சமயம் என்னால் உன்னை விட்டு இருக்க முடியவில்லை. அதனால்தான் இப்படி பின்பக்கம் வழியாக வந்தேன். ஏனோ ரத்னாவளிக்கு கணவனின் வார்த்தைகள் அருவருப்பாகவே இருந்தது. இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு தாசரை கண்டு, ஆனால் கூறுங்கள், இவ்வளவு உயரத்தில் இருக்கும் சாளரத்தில் எப்படி ஏறி வந்தீர்கள் என்று நம்ப முடியாமல் வினவினாள். உடன் தாசர், அது எப்படி என்றால், சாளரத்திற்கு அருகில் ஒரு கயிறு தொங்கிக் கொண்டிருந்தது. அதை பிடித்து கொண்டுதான் மேலே ஏறி வந்தேன் என்று ஏதோ ஒரு பெரிய சாகசம் புரிந்தது போல் கூறினார். இப்படி ஒரு கயிற்றை இது நாள் வரையில் சாளரத்தின் அருகே கண்டறியாத ரத்னாவளி சட்டென்று சாளரத்தின் அருகே சென்று எட்டி பார்த்தாள். அப்பொழுது ஏற்பட்ட பிரம்மாண்ட மின்னல் ஒளியில் சாளரத்தின் அருகே ஒரு மிகவும் நீண்டதான பாம்பு தொங்கிக் கொண்டிருப்பது அவள் விழிகளுக்கு தெரிந்தது. அவளை தொடர்ந்து வந்த தாசரும் தற்பொழுது இந்த காட்சியை கண்டார். அதிர்ச்சியிலிருந்து மீள இருவருக்கும் சற்று நேரம் பிடித்தது. இப்பொழுது ரத்னாவளி தாசரை கண்டு சீறினாள். அதீத சினத்தினால் அவள் தன் கணவரை பார்த்து கூறத்தகாத வார்த்தைகளை அக்னி குழம்பாக உமிழ்ந்தாள். கண்டீர்களா, எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அழிய போகிற தேகம் மேல் நீங்கள் வைத்து கொண்டிருக்கும் இந்த ஆசை உங்களை எத்தனை பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொள்ள வைத்திருக்கிறது என்று பார்த்தீர்களா? அப்படி ஒரு சுகம் உங்களுக்கு வேண்டி இருக்கா? அர்த்த ராத்திரியில் இந்த அடைமழையில் அரவத்திற்கும் கயிற்றிற்கும் கூட வித்தியாசம் தெரியாமல் ஏறி ஒரு திருடன் போல் வந்து குதித்திருக்கிறீர்கள். என்மேல் வைத்த இந்த ஆசையை நித்தியமான அந்த பகவான் மேல் வைத்தாலாவது போற கதிக்கு புண்ணியமாகும். அதை விட்டுவிட்டு இப்படி பெண் சுகத்திற்காக வந்திருக்கிறீர்களே. கல்லால் அடித்தால் கூட ஆறிவிடும். ஆனால் ரத்னாவளி தாசரை சொல்லால் அடித்து விட்டாள். அடிபட்ட தாசர் சில கணங்கள் அப்படியே சிலையாக நின்றார். இவள் கூறுவது வாஸ்தவம்தானே? கேவலம் அநித்தியமான ஒரு சுகத்திற்கு ஆசை கொண்டு நான் எடுத்த இந்த முயற்சியை நித்தியமான ஒரு சந்தோஷத்திற்காக நான் எடுத்திருந்தால் எனக்கு அந்த பகவான் இத்தனை நேரம் அனுகிரகம் செய்திருப்பார் அல்லவா? நான் தான் எவ்வளவோ அறிவீனமாக இருந்திருக்கிறேன். சற்றும் தாமதிக்காமல் மீண்டும் சாளரம் நோக்கி சென்றார் தாசர். 12ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.